விவரமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த மாலில் கூடி வந்திருக்கிற உங்களோரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் நம்முடைய வாக்குத்தத்தத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பிக்கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் இந்த வசனத்தை இந்த நாட்களில் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற பகுதி விலையேற பெற்ற. இன்றைக்கு விலையேற பெற்ற என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு உலகத்தில் எது விலையேற பெற்றது என்று, தேவனுக்கு எது விலையேற பெற்றதும் என்றும், தேவ ஜனங்களுக்கு எது விலையேற பெற்றதாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லியும் நாம் கர்த்தருடைய வார்த்தையினூடாக சற்று தியானித்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு நீங்கள் உலகத்தில் யாரிடத்திலாவது கேட்டிங்கன்னு சொன்னால் விலையேற பெற்றது என்ன அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு இருக்கிற வீடு, காரு, இப்படி நிறைய எதெல்லாம் மதிப்புக்குரியதாக இருக்கிறதோ அதெல்லாமே எங்களுக்கு விலையேற பெற்றது. தங்கம், பொருள்கள், வெள்ளி, இப்படி எல்லாம் வச்சு சொல்லுவாங்க, என்னது இதுதான் விலையேற பெற்றது என்று சொல்லுவாங்க. ஆனால் இது மனிதனுடைய பார்வையிலே விலையேற பெற்ற ஒன்று. ஆனால் தேவனுடைய பார்வையிலே ஒரு மனிதனை குறித்த விலையேற பெற்றது என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு மனிதன் எப்படின்னா இந்த உலகம் முழுவதையும் ஈடு கொடுத்தாலும் செய்ய முடியாத அவனுடைய ஆத்மா மட்டும்தான் விலையேற பெற்றது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டருக்கு ஒரு ஆத்மா தான் விலையேற பெற்றது. நீங்கள் பிரசங்கினுடைய புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேகம் வருஷம் ஜீவித்து தீர்க்காயுசை அடைந்திருந்தாலும் அவன் ஆத்துமா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும் அவனுக்கு பிரேத கல்லறை முதலாய் இல்லாமலும் போகுமானால் அவனை பார்க்கிலும் கருவழிந்த பிண்டம் வாசி. எப்படி பரிதாபமான ஒரு இது. அவன் எவ்வளோதான் ஆஸ்தி வச்சுருந்தேன் என்ன, 100 பிள்ளையை பெற்றிருந்தேன் என்ன, ஆயுசு நாள் கூட இருந்தேன் என்ன, எல்லாம் இருந்தாலும் அந்த ஆத்மா சரியில்லாதபடி ஒரு நிலைமைக்கு போமே. ஆனால் அவனுடைய வாழ்க்கை என்ன? இன்றைக்கு நம்முடைய ஆத்மாவை குறித்து நாம் எப்படி இருக்கிறோம்? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் பார்க்கணும், நமக்கு எது விலையேற பெற்றது என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் விலையேற பெற்றார். அவருக்கு ஈடாக எதையுமே நாம் வைக்க முடியாது. சரியாக ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆண்டவரை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே விலையேற பெற்றது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். இங்கே நீங்கள் பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கிறோம். இதோ பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதுமான ஒரு கல், அது சீயோனிலே வைக்கப்படுகிறது என்று சொல்லி, இந்த பரீட்சிக்கப்பட்ட என்று சொன்னால் சோதிக்கப்பட்ட அல்லது நிரூபிக்கப்பட்ட என்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரீட்சிக்கப்பட்டார். எப்படி பரீட்சிக்கப்பட்டாருன்னா, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ நிந்தைகள் எல்லாவற்றையும் சகித்தார். அடிக்கப்படும் பொழுது, குத்தப்படும் பொழுது, துப்பப்படும் பொழுது எல்லாவற்றையும் அவர் சகித்தார். அவர் பரீட்சிக்கப்பட்டார். வீட்டில் இருக்கும்போது கூட அவருடைய நிலைமை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சாதாரணமான ஒரு தச்சன் வீட்டில் எப்படி இருக்கும், அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற காரியங்கள், பக்கத்து வீட்டில் இருக்கிற காரியங்கள், அவர் கேள்விப்படுகிறவைகள், பார்க்குறவைகள் அவருடைய மனதில் எப்படிப்பட்ட காயங்களை ஏற்படுத்தியிருக்கும். அதேவேளை நீங்கள் சகோதரர்களை பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, நீ இப்போ போய் ஒன்றை வெளிப்படுத்தலாமே அப்படின்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற நேரத்தில் அது பரீட்சிக்கப்பட்டு அது விலையேற பெற்றதாக மாறினது. எப்படி விலையேற பெற்றதாக மாறினது என்பதை விட அங்கே நான் ஒரு காரியம் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். என்னன்னா, இந்த விலையேற பெற்ற கல்லை விசுவாசிக்கிறவன் எவனாக இருந்தாலும் அவன் என்ன செய்ய மாட்டான் என்று சொன்னால் பதற மாட்டான். கர்த்தரை விசுவாசிக்கிறவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், பதற மாட்டேன். என்னதான் வந்தா என்ன, என்னதான் நடந்தா என்ன, என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, என் ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர், அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே
அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எனது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இன்னைக்கும் சோதிக்கப்பட்டு பாடுபடுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், இன்றைக்கி நான் படுகிற பாடுகள், நான் படுகிற துக்கங்கள், என்னுடைய சோதனைகள், இவைகளை யாருமே பார்க்கல, யாருக்குமே தெரியாது, நான் தனிமையில் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியத்தை யாரோடும் பகிர்ந்து கொள்ள முடியாது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அல்லது போனால் நம்முடைய காரியங்களில் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு வரும் பொழுது சரியான முறையில் நாம் ஜெபிக்க கூட முடியாதபடி, நாம் அவிசுவாசத்தினால் அல்ல, ஆனால் அந்த சோர்வானது சில நேரங்களில் நம்ம சரியாக ஜெபிக்க விடாது. என்னத்தை அப்படின்ற மாதிரி ஒரு ஜெபிக்க உட்கார்ந்துருக்கலாம். ஜெபிக்க உட்கார்ந்துருந்த போதும் கூட நம்முடைய எண்ணங்கள் எங்கெல்லாமோ சிதறடிக்கிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுதுதான். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, உன் கணவன் உன்னை விசாரிக்காமல் இருக்கலாம், மனைவி விசாரிக்காமல் இருக்கலாம், பிள்ளை விசாரிக்காமல் இருக்கலாம், உன் பெற்றோர் உன்னை விசாரிக்காமல் இருக்கலாம், சகோதரர். ஆனால் உன் மீது கண் வைத்திருக்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் உனக்காகவே எப்போதும் வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில், ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. முதலாவது, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுதினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். எப்படி அவர் பாடுபட்டாரு, சோதிக்கப்பட்டாரு, எல்லாம் நடந்தது. ஆனால் அவர் மரித்து, எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வந்தாங்க, எத்தனையோ பேர் நன்மை செய்கிற மனித தெய்வங்களாக இன்றைக்கு எண்ணி பார்க்க முடியாத அளவு தெய்வங்கள் இருக்கிறது. ஆனாலும் கூட எந்த தெய்வமே மரித்து உயிரோடு கூட எழும்பினது இல்லை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார். என் ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் எனக்கு மட்டும்தான் முடியும் என்று சொன்னார். அவர் அதை சொன்னார், அதை செய்தார். அப்படியா இருந்தால் எல்லா பக்கத்திலேயும் அவர் என்ன சொன்னார்? பலமாய் ரூபிக்கப்பட்ட ஒரு தேவகுமாரனாக மரித்தோரிலிருந்து உயிர்த்தோடு கூட எழும்பினார். அவர் விசுவாசிக்கிற நமக்கு, அதான் சொன்னேன், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் வந்தாலும் கூட அவர் நமக்காகவே பரிந்து பேசிக் கொண்டிருக்கார். ரோமர்கள் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் அங்கே பார்க்கிறோம், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். யாரு? ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட எனக்காகவும் உங்களுக்காகவும் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கார். நம்முடைய பலவீனமான, நம்முடைய துக்கமான, நம்முடைய சோதனையான நேரங்கள் நம்ம நினைக்கக்கூடாது, ஐயோ நமக்கு யாருமே இல்லை. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதுமான அந்த கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அந்த கல்லை விசுவாசிக்கிறவன் பதறான். இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையாக விசுவாசிக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் ஆண்டு சொல்றாரு, நான் உனக்காக வேண்டது, நீ எப்படி ஜெபிக்கணுன்றது உனக்கு தெரியல, என்ன மாதிரி ஜெபிக்கணும் தெரியல, உன் பிரச்சனையை எப்படி சொல்லணும் தெரியல, ஆனால் உனக்காக நான் ஜெபிக்கிறது மட்டுமல்ல. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கடைசி போய் பார்த்தீங்கன்னாக்கோ, சோதனை காலத்திலே தப்பும்படி நான் உன்னை என்ன செய்வேன்? காப்பேன், உன்னை நான் பாதுகாப்பேன், நீ பயப்படாத, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை பாதுகாப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் கிடைக்கிறது கூட அரிது. ஆனால் நம்முடைய வேதத்தில் மட்டும்தான் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் இப்படியா இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை நீங்கள் நினைக்க வேணாம், மறந்துடுவார் மரணம். நம்ம அடிக்கடி பார்க்கிறதா லூக்கா எழுதின நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் விற்கப்படுகிறது அல்லவா, அவைகள் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்பட. நீங்களும் நானும் அந்த குருவிகளை பார்க்கலும் விசேஷத்தில் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியா இருந்த உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒருபோதும் மறக்க மாட்டார், ஒருபோதும் மறக்க மாட்டார். இந்த விசுவாசம் உங்களுக்கு எனக்கு இருக்கணும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவர் கையிலேயே வச்சிருக்காரு, பார்ப்பாரு, உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்றாரு. எடுத்து பார்ப்பாரு, என் மகன் எப்படி இருக்கிறான், எந்த நிலையில் இருக்கிறான், அவனுடைய மனம் எப்படி இருக்கிறது, அவனுடைய சரீரம் எப்படி இருக்கிறது, அவனுடைய வியாதிகள் எப்படி, எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை கொடுத்து பலப்படுத்தி சுகப்படுத்தி வழிநடத்துகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. அவர் ஒருபோதும் நம்மை மறவாதவராக இருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கோ சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 137ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக.
இல்லையா? அதே வேளை 37:6 பார்த்தீங்க, நான் உன்னை நினையாமலும் எருசலேமே என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமல் போனால் என் நாவு மேல்வாயோடு கூட ஒட்டிக்கொள்வதாக. நான் பேசாமல் இருக்கிறது நல்லது, நான் வாக்குத்தத்தம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நான் ஒன்றை மறந்து நீ ஆபத்தில் பிரச்சனைகள்லேருந்து சோதனைகள்லேருந்து மீள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்னா நான் உனக்காக இருக்கிறேன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குது? எனவே நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். நீ ஆழத்தில் போகும்போது என் கரத்தை கொடுத்து நான் உன்னை தூக்கி எடுப்பேன். நீ வழுக்கி விழுகிற நேரத்தில் என் தூதரில் வைத்து உன்னை பாதுகாப்பேன். அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நானும் நீங்களும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா இந்த காரியத்தை பார்க்கும்பொழுது பேதுரு விதமாக எழுதுகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே பதறாமல் இருப்போம் என்றால் நம்முடைய விசுவாசமானது கூட பெரிது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியா இருந்தா இந்த விசுவாசம் பெரிது என்று சொல்லுகிற பேதுரு சொல்லுகிறான், விசுவாசிக்கிற என்ன செய்யறது இல்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போறதில்லை. இந்த வார்த்தையை நாம் ஏதோ ஒரு வேதத்தில் எழுதியிருக்கு, பேதுரு எழுதியிருக்கிறாரு அப்படி இல்லாட்டி போனால் யோபு எழுதியிருக்கிறத சில 2ஆம் அதிகாரத்தில் பார்த்துட்டு என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை இப்படியே இருக்குது எழுதியிருக்க. இல்லை, அந்த வசனங்களுக்கெல்லாம் ஜீவன் இருக்கிறது. இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் கிரியை செய்யும் என்று சொல்லிப்பா, என் வார்த்தையை அனுப்பி தான் நான் என் காரியத்தை செய்வேன் ஆண்டவர் சொன்னார். அப்படியா இருந்தா இந்த வார்த்தை எப்படின்னா சொல்லுது, என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை, விசுவாசிக்கிறவன் ஒருவனும் வெட்கப்பட்டு போறதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று சொன்னா முழுமையான விசுவாசம் இருக்குமே ஆனால் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அதுதான் அங்கே இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ இந்த விசுவாசம் இருக்க வேண்டுமானால் பேதுரு எழுதும் பொழுது எழுதுகிறான் எப்படி என்று சொன்னால், 1 பேதுரு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு போதும். உங்கள் விசுவாசம் என்ன செய்யணும்? சோதிக்கப்படணும். விலையேற பெற்ற விசுவாசம் என்ன செய்யணுமா? சோதிக்கப்படணும். சோதிக்கப்படும் பொழுதுதான் அது இன்னும் விலையேற பெற்றதாக மாறும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்றைக்கு நமக்கு என்ன வேணும் தெரியுமா? சோதனை வேண்டாம். என்ன வேணும்? ஆசீர்வாதம் மட்டும் வேணும். நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன், எனவே எனக்கு எல்லாமே ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்கணும். சோதனையை நான் சகிக்கிறதுக்கு ரெடி கிடையாது. பரீட்சைக்கு போகாத எந்த பிள்ளையுமே பாஸ் பண்ண முடியாத எந்த பிள்ளையுமே மேலே வர முடியாது. எனவே சோதனை கட்டாயம் வேணும். சோதனை இருக்கும்போது தான் நீங்கள் நினைக்கிறீங்களா, ஒரு காற்று பலமாய் வீசும் பொழுது அது மரத்தை சாய்க்கிறதுக்கு எத்தனைப்படுகிற போது அதனுடைய வேர்கள் என்ன செய்கிறது தெரியுமா? இல்லை, நான் இன்னும் ஒன்று ஆழமாக கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு வழியை நான் ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறது. காற்று அடிக்க அடிக்க அந்த வேர்கள் ஆழமாக போகிறது போல நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் ஆண்டவரை விசுவாசிக்க நம்முடைய விசுவாசமானது இன்னும் பலப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா இந்த வார்த்தையை எழுதின பேதுரு கூட விசுவாசிக்கலைங்க. பேதுரு எழுதுறாரு, விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போக மாட்டான், அதிலும் மேலான உங்கள் விசுவாசம் அப்படின்றாரு, பொன்னிலும் மேல. இந்த வார்த்தை எழுதின பேதுரு என்ன தெரியுமா செஞ்சாரு? எனக்கு இயேசுவே தெரியாதுன்ட்டார். எனக்கு அதுக்கு பிறகு அவர் எழுதியிருப்பார், நான் சொல்றேன் தெரியாதுன்ட்டாரு. ஆனா நானும் நீங்களும் அவரை காணல, ஆனாலும் நானும் நீங்களும் அவரை முழுமையாக விசுவாசிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, வன்னியா என்று சொல்ற அடிக்கடி நான் சொல்லுவேன். அவன் குறித்து நான் பார்க்கும் பொழுது வாலிபனாக இருந்தாலும் கூட பல பாடுகளுக்குள்ளே போனான். ஐஸில் கொண்டு போய் போட்டாங்க, அவனை தூங்க விட மாட்டாங்க, அவனை சாப்பிட விட மாட்டாங்க, அவனை அடிப்பாங்க, எத்தனையோ விதமான காரியங்கள். அப்பெல்லாம் அவன் என்ன தெரியுமா செய்வான்? கிடைக்கிற நேரமெல்லாம் ஜெபம் பண்ணுவான். ஜெபம் பண்ணி ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஜீவித்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்றைக்கு கூடியிருக்கிற நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோம்? நமக்கு சோதனைகள் வரும் பொழுது ஆண்டவரை வேணான்னு சொல்றோமா, அல்லது போனால் இன்னும் ஆண்டவருக்குள்ள நாம் வேறுன்றதக்கதாக நாம் பலப்படுகிறோமா, ஜெபிக்கிறோமா? இந்த பேதுரு விழுந்து போறதுக்கு நான் இப்படி ஒரு காரியத்தை பார்க்குறேன். பேதுரு எச்சரிப்பை அவ்வளவு தூரம் பெருசா எடுக்கலை, அப்படின்னு போயிட்டான். ஏன்னா அது ஆண்டு சொன்னார் தெரியுமா, நீ என்ன மறுதளிப்ப அப்படின்னு சொன்னார் தானே. மறுதளிப்பேன்னு சொன்னோன்னு அதை கேட்டோன்னே என்ன செஞ்சிருக்கணும்? வீட்டில் போயிட்டு போத்தியாக படுத்துருக்கணும். சேவல் கூறு முதல்ல காலையில், அதுக்கு முதல்ல என்ன செஞ்சிருவேன்? பேசாமல் போய் போத்தி படுத்திருந்தா கூட தப்பிச்சிருப்பான்.
ரெண்டாவது ஆண்டவர் சொன்னாரு, நீ சோதனையில வருவ, அப்ப நீ ஜெயம் பெறணும்னா ஜெபிக்கணும். அப்ப என்ன செஞ்சிருக்கோம், வீட்டில் போய் கொஞ்ச நேரம் முழங்கால் போட்டு ஆண்டவர் சொல்ல, எப்படியாவது நான் இந்த மறுதளிச்சிடக்கூடாது, ஆண்டரே நமக்குள்ள பலப்பட, இப்படி தானே செஞ்சிருக்கணும். இன்னைக்கு நமக்கு கூட அநேக நேரங்கள் என்ன தெரியுமா, எத்தனை தான் கர்த்தருடைய வார்த்தை வந்தானே அப்படின்ட்டு போறோம். அதனால தான் சோதனை ஜெயம் பெற முடியாமல் சோதனை சிக்கிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ இந்த விலையேற பெற்ற விசுவாசம் என்கிறதை குறித்து நம்ம கொஞ்சம் இன்றைக்கு பார்ப்போம். நமக்குள்ள அந்த விலையேற பெற்ற விசுவாசம் வரணும். எனவே தான் நமக்கு விசுவாசம் சரியாக இருந்தால் தேவன் நாம் கேட்கிறதை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23, 24 வாசிக்கும் பொழுது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கேட்டீங்க, விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறோம். எப்படி ஒரு அம்மா, நமக்கு தெரியும், ஒரு அம்மா ஜெபம் பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய மலை ஒன்று இடைஞ்சலாக இருந்தது. அப்போ இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே நம்முடைய வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், இது இப்பயே போயிடும் அப்படின்னு. திறந்து பார்த்தாங்க, அது அப்படியே இருக்குது. சொன்னாங்க, ஜெபிக்கிறதுக்கு முதல்ல எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. நாமளும் ஜெபிக்கிறது உட்காரும்போது நம்ம எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு ஏதோ சொல்லி கிடச்சிச்சு, நான் ஸ்வீப் டிக்கெட்டா இல்லையே, ஸ்வீப் டிக்கெட்டா இல்லை, முழு விசுவாசத்தோடு கூட இன்றைக்கும் அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். நாங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போன போது நான் சொல்லியிருக்கேன், எங்களோட வந்த அந்த கைடு சொன்னார், நான் இன்றைக்கு போயிட்டு இந்த சர்ச்சை பிள்ளை தேடி பார்த்தேன் உண்மையா அப்படின்னு கொஞ்சம் இதாக்குறதுக்கு. அதாவது எகிப்து தேசத்தில் இந்த கைரோவுக்கு பக்கத்தில் ஒரு மொட்காம் மவுண்டன் ஒன்று இருக்குது. 10ஆம் நூற்றாண்டில் என்ன செஞ்சாருன்னா, அல் முயிஸ் அப்படின்னு சொல்லுகிற ஒரு அரசன், அவர் என்ன செஞ்சிருக்காரு, இந்த கிறிஸ்தவங்களை பார்த்து சொல்லியிருக்காரு, நீங்கள் வேதத்தை விசுவாசிக்கிறீங்க, வேதத்தை நம்புறீங்க, அப்படியா இருந்தால் இந்த ஒரு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து போய் சமுத்திரத்தை விழுன்னா விழுமே, அப்படி நடக்குமா நடக்காதே என்று சொல்லி பலவிதமாக போராடி இருக்கார். அப்போ அங்கே இருந்த சிமியோன் ட்ரெய்னர் என்று சொல்லுகிறவர், சைமன் ட்ரெய்னர் என்று சொல்லுகிறவர், அவர் என்ன செஞ்சிருக்காரு, விசுவாசிகளை கூப்பிட்டு உபவாசம் பண்ணியிருக்காரு. உபவாசம் பண்ணி நீங்கள் போயிட்டு நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா சர்ச்சை பிள்ளை இது இருக்குது, ஜெபம் பண்ணியிருக்காரு. ஜெபம் பண்ணும்போது அந்த மலை என்ன செய்ததான், நகர்ந்தது, உயர்ந்தது, அதிர்ந்தது அப்படின்னு அங்கே எழுதியிருக்காங்க. இதில் எழுதியிருந்தாலும் கூட எங்களோட வந்தவர் ஒரு இஸ்லாமிய சகோதரன், அவர் எங்களை விட நல்ல வேதம் நல்லா தெரியும், வசனம் எல்லாம் நல்லா தெரியும். அவர் சொன்னார், இப்படி ஒரு காரியம் நடந்ததுன்னு. இன்றைக்கு நான் சொல்கிறேன், இந்த எகிப்து தேசத்தில் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்திருக்குமானால் 10ஆம் நூற்றாண்டில், இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் தேவன் ஜீவிக்கிறார், அற்புதம் செய்ய முடியும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் எத்தனை விதமான மலைகள் இருக்கிறது. வீட்டில் ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, பிள்ளைகள் வாழ்க்கையில் பிரச்சனை, பண தேவை, அல்லது போனால் வியாதி, இதெல்லாம் பெரிய பெரிய மலைகளை போல இருக்கிறது. இதெல்லாம் நகருமா அப்படின்னு நினைக்கிறீங்க? நகருமா அப்படின்னு சொன்னாலும் உள்ளத்தில் இருக்கு, அது எங்கே நகர போகுதுங்க? இதைத்தானே 20 வருஷமாக சொல்லி ஜெபம் பண்ணுறோம், ஆனால் ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? பலமல்ல, சக்தி அல்ல, தேவ ஆவியினாலாகும். பலம் எல்லாம் படிமா, பலமல்ல, சக்தி அல்ல, தேவ ஆவியினாலாகும். இந்த மாலை பெயர்ந்து போகும், இந்த மாலை பெயர்ந்து போகும், இந்த மாலை பெயர்ந்து போகும், தேவனால் ஆவியாலாகும். பிரச்சனை மாலை பெயர்ந்து போகும், பிரச்சனை மாலை பெயர்ந்து போகும், பிரச்சனை மாலை பெயர்ந்து போகும், தேவனால் ஆவியாலாகும். வியாதி மாலை பெயர்ந்து போகும், வியாதி மாலை பெயர்ந்து போகும், வியாதி மாலை பெயர்ந்து போகும், தேவனால் ஆவியாலாகும். நான் சொல்கிறேன்,
விசுவாசிங்க, சரீரத்தில் இருக்க வியாதிகளை கர்த்தர் அனுப்புவார். உங்கள் தேவையில் கர்த்தர் சந்திப்பார். நமக்கு யாரோ எழுதின புத்தகத்திலேருந்து கொண்டாந்து இதை வாசித்து காட்டி இப்படியெல்லாம் அற்புதம் செஞ்ச உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் எவ்வளோ பெரிய அற்புதம் செய்திருக்காரு. எத்தனையோ காரியத்தில் அற்புதம் செய்திருக்காரு. நாங்கள் இந்த மாதிரி இருந்தோம், இப்படி இருந்தோம், ஆனால் கர்த்தர் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சுகத்தை தந்தார், பலத்தை தந்தார், பிரச்சனை தீர்த்தார், எதிர்பார்த்த நன்மைகளை செய்தார். எத்தனையோ சாட்சிகள் இருக்கும்போது இவைகளை இன்னும் விசுவாசித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி விசுவாசத்தில் நீங்கள் கட்டப்படத்தக்கதாக கர்த்தர் மாலையில் உங்களுக்கு உதவி செய்வார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ விலையேற பெற்றவர் இயேசு கிறிஸ்து என்று சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்துவை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் என்ன எல்லாம் செய்யலாம், என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, மாட்கள் சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க பார்க்கிறோம், அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான். எனது அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான். ஒரு முத்து வியாபாரி பார்க்கிறான், ஒரு சின்ன முத்து தான், ஆனால் இந்த முத்துடைய விலையை பார்க்கும் பொழுது எனக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டினாதான் இதை வாங்கலாம், இல்லை இதை மட்டும் வச்சுக்கிட்டு அதை வாங்கலாம்னு நினைக்கல, எல்லாத்தையும் கொடுத்தா தான் வாங்கலாம். எனவே அவன் ஒரு முடிவு செய்தான், நான் எல்லாத்தையும் இழந்தாலும் சரி இந்த முத்தை மட்டும் இழக்கக்கூடாது. எனவே அவ்வளோத்தையும் கொண்டு போய் விட்டுட்டு அந்த முத்தை வாங்கிக்கிட்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளணுமா இருந்தா இன்றைக்கு வெளியில நமக்கு தெரிகிற அநேக காரியங்கள் இருக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் விட இயேசுதான் மேலானவர் என்று சொல்லி நாம் நினைக்கணும். அப்போதான் இதெல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவரை மட்டும் பற்றி பிடித்து கொள்ள முடியும். இன்றைக்கு அவரை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எத்தனையோ காரியங்கள் சரியாக இல்லை, தடையாக இருக்கிறன்னு சொன்னால், இன்றைக்கு அவைகளெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த விலையுயர்ந்த முத்தாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல தீர்மானம் எடுப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் தான் இந்த உலகத்திலே பெரிய ஆட்கள். ஏனென்றா இந்த விலையுயர்ந்த முத்து உங்கள் கையில் தான் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனம், இது குறித்தா எபிரேயருடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்கிறார். அப்ப அவரை பெற்றுக்கொண்டா நம்முடைய வாழ்க்கையில முழுமையான ஒரு ரட்சிப்பை நாம் அடைகிறோம். ரட்சிப்பு என்கிறது ஒரு நாளில் வர்றதில்லை, ஒரே நாளில் முடியல. எனவே தான் வேதமே சொல்கிறது, முடிவு பரியந்த நிலை நிற்பவனே தான் ரட்சிக்கப்படுவான்னு. இடையில விழுந்துருவோம், இடையில விழுந்து எழும்புவோம். ஆனாலும் கூட இந்த ரட்சிப்பில் உறுதியாக இருக்கணுமா இருந்தா இந்த விலையேற பெற்ற அந்த முத்தை குறித்த சரியான தெளிவு இருக்கணும். அந்த தெளிவோடு கூட நாம் செயல்பட ஆரம்பிக்கும் போது நம்மிடத்தில் இருக்கிற அந்த முத்து நமக்கு ரட்சிப்பாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, எலிசபெத் ராணியை அங்கே அபிஷேகம் செய்து அந்த மகுடத்தை தலையில் வச்ச போது அவங்க என்ன செஞ்சாங்க, சரி நான் ராணி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படலை. அவங்க அந்த கிரீடத்தை எடுத்துகிட்டு நேராக போனாங்க, ஓல்டருக்கு போனாங்க, சர்ச்சில் ஓல்டருக்கு போயிட்டு அப்படியே வச்சுட்டு சொன்னாங்க, இந்த தேசத்தை ஆளுகிற சக்தி எனக்கு இல்லை ஐயா, இதை உம்முடைய பாதத்தில் வைக்கிற ஐயா, இந்த தேசத்தை நீர் ஆளுமே. அவங்க இருக்க வரைக்கும் ஆட்சி அப்படி இருந்தது. இன்னைக்கு தேவ பிள்ளையே, உனக்கு எது மேலானது பெருசுன்னு நினைக்கிறீ அதை கொண்டு போய் தேவ பாதத்தில் வச்சுப்பாரு. தேவன் உன்னை ஆசீர்வதித்து வழி நடத்துகிற இந்த உலகம் மேன்மை பாராட்டும். அப்ப இவர்கள் கர்த்தரோடு இருக்கிறவர்கள் என்று சொல்லி மேன்மை பாராட்டும், உங்க பிள்ளைகளை பாராட்டும், உங்க குடும்பத்தை பாராட்டும். அப்படிப்பட்ட ஒரு தேவன் தான் நமக்கு இருக்கிறார். ஏனென்றால் அவரை உயர்த்தும் போது அவர் தான் உயர்ந்துட்டேன்றதில்ல, உன்னையும் உயர்த்தாமல் விட மாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, பாருங்க, நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். எனது மரியாளுக்கு என்ன செஞ்சா, விலையேற பெற்ற தைலம். அதை எல்லாரும் பார்க்குறோம். பார்த்துட்டு ஐயோ இது எவ்வளோ விலை தெரியுமா, இது தரத்தில் கொடுக்கலாமே, அதை செய்யலாமே, இதை செய்யலாமே, வீடு வாங்கலாமே, ஒரு தொழில் இப்படியெல்லாம் பல பேர் பேசுவான் இல்லையா, பேசுகிறான். ஆனால் அவன் என்ன தெரியுமா செஞ்சா, இந்த முத்துக்கு ஈடாக எதுவுமே கிடையாது, கொண்டாந்து பாதத்தில் ஊற்றி அந்த எலிசபெத் மகாராணி கொண்டு போய் கிரீடத்தை வச்சா. ஒரு பெண்ணுக்கு சிகை என்பது ஒரு பெரிய அலங்காரம். அதை வச்சு பார்த்து சொல்லுவாங்க, ஐயோ எவ்வளோ நீட்டமாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? எனக்கு கொட்டிக்கிட்டே போகுது ஆனால் நீட்டமாக இல்லையா. அதை கொண்டு போய் என்ன செஞ்சா, இயேசுவின் பாதத்தில் அந்த தைலத்தை ஊற்றி அதை தொடக்கிறா. பாருங்க, இயேசுவை விட விலை உயர்ந்தது எதுவுமே கிடையாது.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் எப்படி இருக்குது? எது விலை வந்ததாக இருக்கிறது? இயேசுனுடைய பாதமா, இயேசுனுடைய பாதமா அப்படின்ற ஒரு கேள்வி கேளுங்க. நீங்க லூக்கா நற்செய்தியில 10:39 வாசிங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். மரியாள் எனப்பட்ட சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாள். அந்த பாதம் தான் முக்கியம். அந்த பாதத்தில் உட்கார்ந்துட்டா. அப்ப இயேசு என்ன சொன்னாரு? பாதத்தில் உட்கார்ந்துட்ட, வேற வேலை எதுவும் பார்க்கலையா? இதுதான் நல்ல பங்குனாரு. இதுதான் நல்ல. இன்னைக்கு நமக்கு இயேசுனுடைய பாதத்தில் இருக்கிறதுக்கு நேரம் இருக்கா? இயேசுடைய சமூகத்தில் இருக்க நேரம் இருக்கா? அவருடைய வசனத்தை கேட்க நேரம் இருக்கா? அவருடைய வசனத்தை தியானிக்க நேரம் இருக்குதா? கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். இயேசு விலையேற பெற்ற முத்து, அது எனக்கு வேணும், அதுக்காக நான் எல்லாவற்றையும். உன் நேரத்தை தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் ஊத்துற, எவ்வளவு நேரம் அந்த பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிற, அந்த பாதத்தை எவ்வளவு தூரம் கனப்படுத்துகிற என்பதை குறித்து நீ இந்த மாலையில சிந்திக்க கொஞ்சம் சிந்திக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, எத்தனையோ காரியங்களுக்கு நாம் எவ்வளோ நேரங்களை செலவழிக்கிறோம், எவ்வளோ நேரங்களை ஆனா இயேசுனுடைய பாதத்தில் இருக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்? அவருடைய வசனத்தை எவ்வளவு நேரம் நாம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், கேட்கிறோம், பார்க்கிறோம்? ஒன்று சொல்லுகிறேன், வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அந்த வசனம் உங்களுக்குள்ளே போகும் பொழுது ஒரு புதிய ஜீவன் வருகிறது, ஒரு நம்பிக்கை வருகிறது, ஒரு வெளிப்படுத்தல் வருகிறது. அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறது. சும்மா இயேசுடைய வார்த்தையை வாசிச்சு கதை புஸ்தகம் வாசிச்சேன்னு போடல. அந்த வார்த்தையும் கதை புஸ்தகத்தில் இருக்க வார்த்தையும் வித்தியாசம். ரெண்டும் தமிழ் எழுதியிருக்கலாம், ஆனால் இதில் இருக்கிற வார்த்தை உங்களுக்கு ஜீவனை தரும், உங்க வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி காட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது இன்னொரு காரியம் சம்பவிக்கும். அதுக்காகத்தான் ரொம்ப பேர் பாதத்தில் உட்கார்றதே இல்லை. விலையேற பெற்றதை தன்னகத்தே கொள்ள வேண்டுமானால் பாதத்தருகே இருக்கும் போது ஒரு சம்பவம் நடக்கும். என்ன தெரியுமா? லூக்கா நற்செய்தி 19:8 வாசிக்கும் போது அங்க பார்க்கிறோம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். என்னது சகேயு சொல்றான்? எப்படி? இயேசுவை பார்க்கணும் தான் வாஞ்சியா இருந்தான். இயேசுவோட இருக்கணும், சாப்பிடணும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் எங்க நம்மளை ஊரே சொல்லுது அவன் பெரிய பாவின்னு, அப்படித்தானே சொல்லுது. ஆனா இயேசு பார்க்கிறாரு. பார்த்தா என்னன்னா, வாஞ்சி உள்ள ஒருவன் இருக்கிறான், என்னை குறித்து வாஞ்சி உள்ள ஒருவன் இருக்கான்னு மரத்துக்குள்ள போய் நிற்கிறாரு. குள்ளனான அந்த சகையை பார்த்து சொல்றாரு, இறங்கி வா, நீ காட்டத்து மறைத்தை விட்டு இறங்கி வாப்பா. வந்த உடனே ஆண்டு சொல்றாரு, நான் இப்போ உன்னோட வந்து இருக்கணும், ஏன்னா நீ இவ்வளவு வாஞ்சியா இருக்க இல்லையா, நான் உன்னோட வந்து இருந்து உன்னோட கூட போஜனம் பண்ணணும். அப்படியா? வாங்க. எப்ப? முதலாவது நீங்க வாசல்லையே நில்லுங்க. வாசல்ல நின்றா உள்ள இருக்க கொஞ்சம் அசுத்தம் அதெல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு அதுக்கு பிறகு உங்களை உள்ள கூப்பிடுறேன். இன்னைக்கு இயேசு இங்க வரணும். விலையேற பெற்ற அந்த இயேசு எனக்குள்ள வரணுமா இருந்தா, எனக்குள்ள இருக்கிற எத்தனையோ அசுத்தங்கள் வெளியே போனாலே அல்லாமல் அவர் உள்ளே வர முடியாது. அது வரைக்கும் அவர் வாசல்ல இருந்து கதவை தட்டிக்கிட்டு தான் இருப்பாரு, தர தர தரன்னு தான் இருப்பாரு. ஆண்டவரே உமக்கு திறக்கிற அசுத்தத்தை வச்சுட்டு இருக்கவே முடியாது. பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் ஒருபோதும் சம்பந்தம் கிடையாது. இயேசு எனக்கு விலையேற பெற்றவர் சொன்னா, நான் இதெல்லாத்தையும் வெளியில, சகையாதான் சொன்னா, எல்லாத்தையும் நான் வெளியில அனுப்பிடுவேன் ஆண்டவரே. இன்னைக்கு மால்ல கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, இயேசுவை ஆராதிக்கிறோம், இயேசுவை நேசிக்கிறோம், இயேசுவுக்காக ஜீவிக்கிறோம், எல்லாம் நல்லதுதான். இப்போ ஒரு கேள்வி கேட்போம். நீங்க உங்களை பார்த்து கேளுங்க, நான் என்ன பார்த்து கேட்கிறேன். இயேசு இன்னும் உள்ள வந்து என்னோட கூட போஜனம் பண்ண முடியாதபடிக்கு தடையாய் இருக்கிறது என்ன? வாசல்லே இருக்கிறாரா அல்லது உள்ள வந்துட்டாரான்னு ஒரு கேள்வி கேளுங்க. அப்படியா இருந்தா உள்ள வந்தா நிச்சயமா உள்ள இருக்கிறது அநேகம் வெளியில போய் ஆகணும். வெளியில போகாத வரைக்கும் இயேசு உள்ள வர முடியாது. வாசல்லே நிற்கிறாரு. இன்னைக்கு வாசல்லே நிப்பாட்ட வேணாம், அவர் உள்ள வரட்டும், எனக்குள்ளே வரட்டும். இயேசு எனக்குள்ளே வந்தால் எனக்கு எவ்வளவு பெரிதான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை கடைசியில் நான் காட்டி கொடுக்கிறேன். அவர்தான் இந்த உலகத்திலே நமக்கு விலையேற பெற்றவர். அவருக்கு ஈடாக எதுவுமே விலையேற பெற்றது கிடையவே கிடையாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப நீங்க பவுலை குறித்து கொஞ்சம் பார்க்கும்பொழுது பவுல் இப்படி எழுதுறாரு. 1 கொரிந்தியர் 6:12 எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும்
நான் ஒன்றை என்ன செய்யறதில்லை, அடிமைப்படுறதில்லை. எல்லாம் அனுபவிக்கத்தக்கது. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் மாதிரி எல்லாவற்றையும் செய்ய, எல்லாவற்றையும் பேச, எல்லாவற்றையும் சிந்திக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனா அது செய்ய முடியாது. எனக்குள்ள இயேசு வரணுமா இருந்தா அந்த அசுத்தங்கள் இங்க வர முடியாது. அதெல்லாம் தகுதி இல்லை. இன்னைக்கு தகுதி இல்லாதவைகளை தான் நாம் என்ன செய்யறோம், தகுதி உள்ளவைகள் என்று உள்ள வைத்து இருக்கிறோம். அந்த தகுதி இல்லாத எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சா மட்டும்தான் இயேசு உள்ள வர முடியும். அந்த அசுத்தங்கள் எல்லாம் போனாதான் இயேசு உள்ள வர முடியும். ஒரு சிறிய கூட்டமாக இருந்தாலும் தேவ பிள்ளையை உன்னையும் என்னை கர்த்தர் நேசிக்கிறார் என்பதை மட்டும் மறந்து விடாதே. உன்னையும் என்னை கர்த்தர் அவ்விதமாக நேசிக்கிறார், அளவில்லாமல் நேசிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்க பிலிப்பியருக்கு எழுதின புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்க பார்க்கிறீங்க, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். 11ஆம் வசனம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். என்னது எதை வச்சிருக்கிறாரு? தகுதியான என்னத்தை வச்சிருக்காரு? உள்ள என்ன வச்சிருக்காரு? குப்பையை வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காரு? குப்பையாத்தானே என்றாரு. அப்போ இந்த குப்பையை தான் இவ்வளோ நேரம் மேன்மையாக நினச்சிட்டு இருக்காரு. சில நேரம் நம்மளும் அப்படி தானே இந்த உலகத்தில் இருக்கிற குப்பைகளை தானே நாம் மேன்மையாக வச்சுருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற இன்றைக்கு உலகத்தில், ஐயோ இன்றைக்கி என்ன செய்யறதுன்னு தெரியல, நானும் இப்போ என்ன செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் மாதிரி தூபம் காட்ட வருவோமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். தேங்காய் உடைக்கிறாங்க, தூபம் காட்டுற என்னென்ன பார்த்துருப்பீங்க. ஐயோ எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அது கொஞ்ச நாளில் வந்துடும். வந்து இப்படி தான் பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் செய்தார்கள், நாமும் செய்யணும்னு வருவோம். ஆண்டு அதுக்கிடையில் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் செஞ்சிடணும். எவ்வளவு கேவலம் தெரியுமா? அதில் அவன் சொல்கிறான், பாஸ்டர் மாதிரி செய்கிற அக்கிரமத்தை பாருங்களேன்றான். தூபம் எது நம்மளால எதுக்கு சம்மந்தப்படுத்த தெரியுமா? ஆசாரின் தூபம் ஆண்டவர் தானே உண்டாக்க சொல்லி போட்டிருக்காரு, நம்மளும் செய்வோம். அப்ப இன்னைக்கு குப்பை கிறிஸ்தவனை கண்டா பயப்படணும். ஆனா கிறிஸ்தவனை கண்டா இன்னைக்கு பயப்படுறதில்லை. கிறிஸ்தவனை கண்டா ஏறி மிதிக்கலாம். கிறிஸ்தவனை கண்டா ஏறி மிதிக்கிறான். ஏன்? ஆண்டவர் சும்மா இருக்காரு, இல்லை ஒப்பு கொடுத்த இல்லை அவனே கேட்குறான், இதெல்லாம் செய்யக்கூடாது செய்கிறானுங்களே அப்படின்னு கேட்குறான். வெளியில் உள்ளவன் கேட்குறாங்க, இதை செய்யக்கூடாது இவன் செய்கிறானே அப்படின்னு அவன் கேட்குறான். இன்றைக்கு நம்ம இடத்துல என்ன குப்பை இருக்குது? நம்முடைய சுபாவங்கள் எப்படி இருக்கிறது? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, தீழ்ப்பானது நின்று நீ விலையேற பெற்றதை பிரித்தெடு. அப்படித்தானே வசனம் இருக்குது. தீழ்ப்பானவைகள் குப்பையானவைகள். அந்த குப்பையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சா நாற்றம் தான் எடுக்கும், புழுக்கள் எடுக்கும். இயேசு வர முடியாது. இயேசு உள்ள வரணுமா இருந்தா இந்த அசுத்தங்கள் எல்லாம் இந்த மாலைவேளை போயாகணும். சில நேரங்களில் நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் என்று சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து சொல்லும்போது சொல்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு, இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். என்னதான் முதல்ல என்ன சொல்றாரு? யாரு யூதன்? நான் அப்படிதானே? நம்ம தமிழ்லையாவது 3 எழுத்து வந்து 3, அதாவது 2 எழுத்து சேர்ந்து அது வர. நான் வேண்டாம் என்னென்ன இங்கிலீஷில் ஒரே எழுத்துல வருது. இப்படி தான் நிற்குது. அப்படிதானே? நான் என்னை விட யார்? நான் யாருக்கு தலைப்படிய முடியும்? என்ன பேசலாமா? எனக்கு சொல்லலாமா? எது இது நான்றது அங்கே மேலே ஓங்கி நிற்குது. இந்த நான் என்கிறது இல்லாமல் போகணும். நான் இல்லை என்கிற நிலைமை வரணும். நான் சிசிலிய நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்தில், சிலருக்கு அப்படித்தான். முதலாவது ஜாதி பெருமை, 2வது ஊர் பெருமை. நாங்கள் எந்த ஊர் தெரியுமோ? எந்த ஊராக இருந்தது நமக்கு என்ன?
ஒருத்தர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எந்த ஊரையா அப்படின்னு. சொல்லியிருக்கீங்க. அவர் சொன்னார், உங்களுக்கு திரும்ப இந்த கடைக்காரர் தெரியுமா, அந்த ஊர்னார். நான் கேட்டேன், அவரே நாங்கள் ஜனாதிபதியாக இருந்தார். ஜனாதிபதி ஊரே எதுன்னு தெரியாமல் இருக்கும்போது எவனோ அந்த ஊரில் அவனே தெரியாது, அவனை பற்றி நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற. இன்றைக்கி ஜாதி பெருமை, ஊர் பெருமை, மொழி பெருமை. மொழியை நாம் மதிக்கத்தான் வேணும், மொழியில் நமக்கு இது இருக்கத்தான் வேணும். நாங்கள் இந்த ஊர், அந்த ஊர், அந்த ஊருக்குள்ளே என்ன அடங்கியிருக்குது? அந்த ஊருக்குள்ளே என்ன அடங்கியிருக்கு தெரியாதா? தெரியாதது தெரியாமலே இருக்கட்டும். ஏன்னா சிலர் கேட்பாங்க இல்லையா, நீங்கள் அந்த ஊரில் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாலே இருக்கிறீங்க, அந்த செலூன் இருக்கு தெரியுமா, அவர் தெரியுமா? அது தெரியும்னு சொன்னால் சரி, அதில் மூணாவதுனா இவர் யாருன்னு சொல்லிடுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நகரத்தில் கமாலியின் பாதத்தர்களே நான் வேதத்தை படித்தேன். எனக்கு வேதமெல்லாம் நல்லா அப்படி அட்டுப்படி முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படி திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியமாய் இருக்கிறது போல நானும். இப்போ நான் எனக்கு தெரியாமல் கேட்குறேன், வேதத்தை திட்டமாக போதிக்கப்பட்டு நியாயப்பிரமாணத்தை சரியாய் கடைபிடிக்கிறவன், ஆண்டவரில் வைராக்கியமாக இருக்கிறவன், நியாயப்பிரமாணம் என்ன தெரியுமா சொல்லுது? கொலை. நீ எப்படி கொலை செய்வ? எனக்கு தெரியாது, நான் கேட்குறேன். கொலை அப்படித்தானே வேதத்தை சொல்லுது. பிரமாணம் சொல்லுது நீ கொலை செய்றியே. நீங்க பார்த்தீங்கன்னாக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நீங்கள் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தீங்க, நாங்கள் அந்த நாளில் இருந்தால் இப்படி செய்ய மாட்டோம் நீங்க சொல்றீங்களேடா அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் பரிசேயரை பார்த்து. இவன் என்ன சொல்றான்? நான் பரிசேயன் என்று சொல்லுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, யாக்கோபு சொல்லும்போது சொல்லுகிறான், நீங்க யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேகம் வாசிங்க. ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவன் ஆனாய். என்னது நியாயப்பிரமாணத்தை மீறினவன்? நீங்க மாட்களு சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதை பிரதான கற்பனை. பிரதான இயேசு கிறிஸ்து இந்த கற்பனை என்ன ரெண்டே இதுல கொண்டாந்தாரு. எப்படின்னா, முதலாவது நீ ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணும். எப்படி அன்பு கூறணும்? முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறு. அன்பு கூறும்போது நாளையும் இருக்கணும். அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, நீ என்கிட்ட அன்பு கூறுறது நல்லதாப்பா, நீ என்னிடத்திலே அன்பு கூறுகிறது உண்டானால், அது உண்மையானால் அங்க அன்பு. மாற்கு எழுதின சுவிசேஷம் 12:31 நீங்க வாசிங்க. இதற்கு ஒப்பனையாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஒரு நல்ல சமாரியனாக இந்த உலகத்தில் நான் நீங்களும் ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறப்பா. நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறது நல்லதுதான். என் கற்பனைகளை கை கொள்வாயானால் அதற்கு ஒப்பனையான இன்னொரு கற்பனை, பிறனிடத்திலும் அன்பு கூறு. இதை குறித்து யாக்கோபு எழுதும் பொழுது எழுதுகிறான், இது ஒரு ராஜரீக பிரமாணம் என்று சொல்லுகிறார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணம் ராஜரீக பிரமாணமாக இருக்கிறது. ஏதோ சாதாரணமாக இல்லை. அன்பை குறித்து 13ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் எல்லாருக்கும் தெரியும். அன்புனா அன்பு அன்பு அன்பு, எல்லாத்தையும் விட வாசமடிக்கிற பூ, எல்லாம் அளவுக்கு தெரியுது. ஆனால் இந்த அன்பை பூர்ணமாக கற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்கிறதுல தான் நம்முடைய ஜீவியங்கள் இருக்கிறது.
அதை கடைபிடிக்கத்தக்கதாக கர்த்தர் இந்த மாலை வேளை நமக்கு உதவி செய்வாராக. விலையேற பெற்ற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விலையேற பெற்றவர் அவர் முத்து. அந்த முத்து எனக்கு வேண்டும் என்று சொல்லி இழக்க வேண்டியவைகளை இழக்க வேண்டுமானால் நான் அன்பு செலுத்த முடியாதவனாக இருப்பேன். என்னால் இழக்கவே முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இன்னொன்று என்னன்னா, பவுலுடைய வாழ்க்கையில் இன்னொரு திரும்பி வரும். எப்படின்னா, வாசிங்க 3ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 3:5-6. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அதுதான் இன்னைக்கு இருக்கு. என்னது? நியாயப்பிரமாணத்தின்படி, நான் நியாயப்பிரமாணத்தின்படி நீதியின்படி நான் என்ன எந்த நீதி வச்சாலும் என்ன, நான் சரியாக தான் இருக்கிறேன் இருக்கா? நீங்கள்லாம் அப்படி இல்லை, நான் அப்படி தான். நான் எல்லாம் செய்கிற சரியாக தான் செய்வேன். அந்த ஆண்டு சொன்னாரிலே யோசுவாக்கு, நீ வளர்த்து போட்ட இடது போட்ட, அந்த மாதிரி தான். என்கிட்ட ஒரு குற்றம் காணாமல் இயேசு கிறிஸ்து தான் சொன்னார், உலகத்தின் அதிபதி வர்றான் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, என்கிட்ட ஒரு குற்றம் இல்லைன்னு. அந்த வார்த்தைக்கு இந்த வரைக்கும் யாருமே ஈடாக முடியாதுன்னு நான் சொல்லுவேன். என்னது? நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். பரிசேயனை பற்றி தான் நான் சொன்னேன். மத்தேயு 23 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அழக ஆண்டவர் என்ன மாதிரி சொல்றாருன்னு, அவர் சொன்னதை கேட்டுட்டு இவன் சொல்றான் நான் பரிசேயன். அதான் ஒரு கிரேட். பரிசேயன் பக்தி வைராக்கியத்தின்படி, பக்தி வைராக்கியம் இன்னைக்கு நல்லது, நமக்கு பக்தி இருக்கிறது நல்லது, பக்தி இருக்கிறது நல்லது, நம்முடைய பக்தி நம்மோடு கூட இருக்கிறது நல்லது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவசே, கொஞ்சம் சிந்திப்பா. நான் அது கூட போகல, சிந்திப்போம். சிந்திச்சுட்டு இந்த நான்றது என்ன அப்படின்றதுக்கு தானே அதில் மறைந்து ஒளிந்து கிடந்து நம்முடைய சாபக்கேடுகளுக்குள்ளே கொண்டு போகிற சில காரியங்கள் இருக்கிறது. என்னையும் சேர்த்தன் சொல்கிறேன், அதெல்லாம் வேணாங்க, அது வேணாம். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதமாக வரணும். ஆசீர்வதிக்கப்படும்படியாக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்காக தான் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தை மேன்மைப்படுத்துவோம், வேதத்தில் இருக்கிற காரியங்களை கற்றுக்கொள்வோம், வேதத்தில் இருக்கிறதை கடைபிடிப்போம். எங்களுக்கு விலையேற பெற்ற முத்து இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த விலையேற பெற்றதை எனக்குள்ளே வைத்துக்கிறதுக்காக எனக்கு உண்டானது எல்லாம் இல்லை, எனக்கு அது மட்டும்தான். சகை மாதிரி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து என் கூட போஜனம் பண்ணுறதுக்கு அவருக்கு பிடிக்காத எதுவாக இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே வேணாம், இந்த இருதயத்துக்குள்ளே வேணாம். இயேசு இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டால் நம்ம விட பெரிய ராஜா யாருமே இல்லைங்க. ஏன்னா உலகத்தின் ராஜா நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம விட பெரிய ஆட்கள் யார் இருப்பா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் எப்படின்னா, கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டு இருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்க, பூமியில் உள்ளதை என்ன செய்யாங்க, தேடாதீங்க, மேலானதே தேடும். பூமியில் உள்ள தேடாதீங்கன்னா இந்த வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அதெல்லாம் நான் இங்கே ஒன்றும் பேசலை. பூமியில் இந்த உலகத்தானே போல இருக்கிற காரியங்களை தேடாத வேணாம். நீங்களும் வேணாம், நானும் வேணாம். அவனுடைய சுபாவங்கள், அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய தோற்றங்கள், அவனுடைய காரியங்கள். நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்ல காரியங்கள் செய்கிற கற்றுக்கொள்ளத்தக்கதான எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க. சாக்ரட்டிஸ்க்கு விஷம் கொடுத்த போது கூட அவர் சாகரன்னு சொன்னார், சீசி இந்த தண்டனை நான் நிறைவேற்றிக்கத்தான். ஏன்னா அரசாங்கத்தை கனப்படுத்தணும், அரசாங்கத்தை நான் கனப்படுத்தணும், அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு நான் ஒழுங்கு கீழ்ப்படியணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, எனவே மேலானவைகளை நாம் தேடணும். பூமிக்குரியவர்களை நாம் தேடுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பேதுரு சொல்கிறாரு, பூமிக்குரியதெல்லாம் ஒரு நாள் அழிந்து வெந்து சாம்பலாயிரும். 1 பேதுரு புத்தகத்தில் 2 பேர் 3:10 நீங்கள் வாசிங்க தெரியும், எல்லாம் அழிந்து ஒரு நாள் சாம்பலாயிரும்.
எந்த பெருமையோ, எந்த மேட்டிமையோ, எந்த அகமாவோ, எந்த ஆணவமோ எல்லாம் போயிருங்க. அது இருந்தால் நாமளும் போயிடுவோமே. அது இல்லாமல் இருந்தால் நம்ம மேலே போயிடுவோமே. அந்த முத்தை நான் வச்சுக்கணும். அந்த முத்து தான் ரட்சிப்பு. அந்த முத்து தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த விலையேற பெற்றது எனக்குள்ளே இருக்குமா இருந்தால் நான் அவர் இருக்கிற இடத்துக்குள்ளேயே நான் போவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தால் நான் அங்கே போகிறதுக்காக சும்மா போயிடாது. சும்மா போயிடாது. அப்படி தானே வேதத்தை தானே சொல்கிறேன். சும்மா அங்கே போயிடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கோ இயேசு கிறிஸ்து ஒரு காரியம் சொன்னார். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் எல்லாரும் எடுத்துக்கோங்க. எல்லாரும் பைபிளை தரங்க. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசிப்போமா? வாசிங்க. உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாழும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ள நீதியான உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிங்கள். இந்த வசனத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. ஆண்டவர் சொன்னது தான். இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் சொன்னது கிடையாது. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் செத்த உடனே நீங்கள் மேலே வருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் அங்கே நீங்கள் வரும்போது உங்களை ஏற்றுக்கொள்கிறதுக்கு ஆள் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம கூட பேசுகிறதுக்கு ஆள் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? கொஞ்ச நேரம் அப்படி இப்படி இருந்து என்ன செய்வீங்க? வீட்டுக்கு போயிடுவீங்களா இல்லையா? நம்ம யாருமே ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இருந்தால் என்ன ஒரு மாதிரி இருக்குது, போயிடுவீங்களா இல்லையா? சொல்லாமலே நரகத்து வந்துடும். பரலோகத்துக்கு நம்ம டிக்கெட் கிடச்சி போனால் கூட அங்கே போய் பழகிறதுக்கு ஆளே இல்லையே. ஒருத்த கூட நம்ம சேர்க்குறான் இல்லையே. அவங்க வந்து அவங்க கூட 4 பேர் போகிறான், இவங்க கூட 4 பேர். ஏன்னா என்ன தனியாக விட்டுட்டான்? நான் இங்கே இருக்கிறத விட எங்கே போகலாம்? ஆண்டு சொன்னார், நீங்கள் போகும்போது வாங்க 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 ரெடி வாங்க. நீங்கள் பாஸ்டர் இருந்தீங்க, அதை விட நீங்கள் ரோட்டில் இருந்தீங்க, எனக்கு நீங்கள் சத்தியம் சொன்னீங்க, சத்தியம் சொன்னதுனால நான் கண்டேன் இயேசுவை, நான் இப்போ இங்கே இருக்கிறேன், இல்லாட்டி போனால் நானும் அங்கே இருந்திருப்பேன். இதை கேட்டுட்டு சத்தியம் சொல்லாட்டி போனால் எங்கே இருப்போம் இல்லையா? நீங்கள் சொன்னனால தான் சிஸ்டர், பிரதர், நீங்கள் சொன்னனால தான் நான் ஆண்டரை ஏற்றுக்கிட்டேன், இந்த மேலான ரட்சிப்பு எனக்கு கிடைச்சி இன்றைக்கி நான் சந்தோஷமாக இந்த இடத்துல இருக்கிறதுக்கு தூதர்களோட சேனைகளோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமூகத்தில் அந்த நித்திய வீட்டில் நான் இருக்கிறதுக்கு காரணமாக இருந்ததே நீங்கள் தான். வாங்க உள்ளுக்கு, நான் கொண்டு போய் உங்களை அறிமுகப்படுத்தணும். அங்கே போனால் புஸ்தகத்தில் எழுதியிருக்கு, இவர் தான் இவரை கூப்பிட்டு வந்தார். சில புஸ்தகத்தை திறந்து பார்த்தா யாரை கூட்டு, ஒருத்தனையும் கூட்டு வரலையே, எத்தனையோ பேரை கீழே தான் அனுப்பியிருக்கிறான். விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவை நான் பெற்றது உண்டானால் அவர் இருக்கிற இடத்தில் நான் போய் இருக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, அநித்தியமான உலக பொருட்களினாலே நான் நண்பர்களை சம்பாதிக்க வேண்டும். ஏதாவது ஒரு வகையில் அவனை சந்தித்து பேசி ஆண்டவருடைய அன்பை சொல்லி அவனுக்காக ஜெபித்து அவனை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து அவனை சரியான சத்தியத்துக்குள்ளே நடத்தி கர்த்தருடைய வார்த்தையின்படி அவனை கீழ்ப்படிய பண்ணி அவனுக்கு செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களும் செய்தால் பூமியிலே நீ இழந்ததை தேவன் பரலோகத்திலே உனக்கு வைத்திருப்பார். அப்ப மேலானதிலே தேடுறதுக்கு என்ன செய்யணும்? அடுத்ததுனா மோசேயை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம். மோசே எபிரேயருடைய புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 24 25 வரைக்கும் வாசிக்கும் பொழுது 26 வரைக்கும் வேகம் வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்றும் எண்ணினான். அப்ப என்னது? போய் சத்தியத்தை சொல்ல போனா சில நேரம் என்ன செய்வாங்க? நம்மளை துப்புவாங்க, தூசிப்பாங்க, எல்லாம் இருக்கும். அத்தனை நிந்தையும் நாம் பெற்றால் நாம் இந்த ஆத்தும ரட்சிப்பை பெறுவோம். 1 பேதுருடைய புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், இந்த விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை நாம் பெறுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மோசே அரண்மனையில் இருந்தான், எல்லா வசதிகளும் இருந்தது. ஆனால் அதை விட தேவ ஜனங்களோடு கூட இருந்து நான் பாட அனுபவிக்க வேணும். அதற்காக நான் என்ன செய்ய வேணும்? எல்லாத்தையும் இழக்க ரெடியா இருந்தேன்.
பூமிக்குரியது எல்லாத்தையும் இழந்துட்டு பரலோகத்தின் மேன்மைக்காய் செயல்படுறதுக்கு தன்னை அர்ப்பணித்தான். இன்றைக்கு மாலை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை அன்பான தேவச்சனமே, எகிப்தின் பொக்கிஷங்கள் நமக்கு முக்கியம் அல்ல, பரலோக ராஜ்யம் தான் நமக்கு முக்கியம். தேவன் இருக்கிற இடம் முக்கியம், அந்த நித்திய வீடு முக்கியம். அதற்காக நான் பிரயாசப்படுறதுக்காக ஒரு சகையை போல எல்லாத்தையும் இழக்கிறேன். அதே வேளை எனக்கு மேன்மையாக தோன்றுகிற எல்லாவற்றையும் இந்த உலகத்தின் பாவ அனித்திய சந்தோஷங்களை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறுக்கிறவர்களுக்கு தேவன் கைவிட மாட்டாருங்க. தேவன் அவர்களை மேன்மையானவர்களாக, உயர்ந்த விலையேற பெற்றவர்களாய் பார்ப்பார். எப்படி பார்ப்பார்? நம்ம மத்தேயு சுவிசேஷம் 13:44 இப்ப திருப்பிக்கொள்ளும். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். என்னதான் ஒருத்தன் ஒரு நிலத்தில் என்ன இருக்கான்? பொக்கிஷம் இருக்குதான். அந்த பொக்கிஷம் உள்ள நிலத்தை என்ன செய்யறான்? வாங்குறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார். தூதர்கள் ஆராதனை, மேன்மை, அவர் எவ்வளோ அழகாங்கிறது பாரு. எல்லாத்தையும் விட்டு இறங்கி வந்து இந்த நிலத்தை பெறதுக்காக எல்லாவற்றையும் இழந்தார். சாதாரண மனுஷனுக்கு இல்லாத அடியெல்லாம் விழுந்தது. அப்படிதானே? தூஷிக்கப்பட்டார், துப்பப்பட்டார். எதுக்கு தெரியுமா? இந்த நிலத்தை பெறதுக்கு. இந்த நிலம் யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். இதை பெறதுக்காக எல்லாத்தையும் இழந்துட்டார். இப்போ நிலத்தை வாங்கி அதில் பொக்கிஷம் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த நிலம் எதுக்குன்னா வாசம் பண்ணுறதுக்கு. அப்படி தானே? நிலம் வாங்கினீங்க என்ன செய்வீங்க? ஒரு வீட்டை கட்டி அதில் வாசம் பண்ணுறதுக்கு தானே கூடுதலாக வாங்குவீங்க. அந்த மாதிரி வாசம் பண்ணுறதுக்காக வாங்குறாரு. இதுக்காகத்தான் நாம் என்ன செய்யணும்? அவர் எல்லாத்தையும் விட்டுட்டாருன்னு. எப்படின்னா 1 பேதுரு புத்தகத்தில் 1:19 நீங்கள் பார்த்தீங்கன்னா, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் என்ன செஞ்சீங்க? நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. 1 கொரிந்தியர் புத்தகம் 7:23 பார்த்தீங்கன்னா தெரியும். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், அதனால் நீங்கள் எனக்கு தான் சொந்தம். அப்படி சொந்தமான இடத்துல ஆண்டவர் வாசம் பண்ணும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆசீர்வாதம். நீங்கள் வாசிங்க உபாகமத்தின் புத்தகத்தில் 33:12. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கி இருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார். என்னதான்? அவரை விலையேற பெற்றவனாய் பார்க்கிற ஒரு மனிதனை கர்த்தர் விலையேற பெற்றவனாய் பார்க்கும்போது சொல்றாரு, நான் அவரோடே தங்கியிருப்பேன், அவனோடு கூட தங்கியிருப்பேன், அவனை எந்த நாளும் நான் காப்பாற்றுவேன், அவன் எல்லைக்குள்ளே நான் வாசமாக இருப்பேன். ஆண்டவர் இந்த எல்லைக்குள்ளே உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற அந்த எல்லைக்குள்ளே வாசமாக இருக்கும்போது சத்துரு எந்த விதத்திலும் வர முடியாது. உன் சமாதானத்தை கெடுக்க முடியாது, உன் சந்தோஷத்தை எடுத்து. நம்ம நினைக்கிறோம் இவங்களை இப்படியெல்லாம் நடந்தால் சமாதானம் இல்லாமல் போயிடும், சந்தோஷம் இல்லாமல் போயிடும். இல்லை, கர்த்தர் வாசம் பண்ணால் சமாதானம் ஒரு நாள் இல்லை. ஏன்னா அவர் கொடுக்குற சமாதானம் உலகம் கொடுக்காத சமாதானம் வேதம் சொல்லுது. அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கும்போது யார் தான் அதை எடுக்க முடியும்? அது இல்லாமல் உன்னை என்னை எப்படி பிசாசு எடுக்க முடியும்? ஏனென்றால் அவருக்குள்ளே இருக்கிறோம், அவருடைய கரத்துக்குள்ளே இருக்கிறோம், அந்த எல்லைக்குள்ளே அவர் இருக்கிறார். என் கரத்திலிருந்து ஒருவரும் உன்னை பிரிக்க முடியாது என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. அந்த எல்லை போடப்பட்ட பிசாசு வெளியில் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பான். எப்படா திறப்பார், எப்படா திறப்பார், எப்படா திறப்பாருன்னு. யோபு சுற்றி 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 வந்து பார்த்தான், போக இயலாது. ஏன்னா அந்த எல்லைக்குள்ளே அவர் வாசமாக இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் எல்லைக்குள்ளே என் எல்லைக்குள்ளேயும் வாசமாக இருந்தால் எந்த சத்துரும் நம்ம நெருங்க முடியாது. அது உங்கள் வேலை செய்கிற இடத்துலையா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம், இல்லாட்டி போன ஏதோ ஒரு வகையில் இருக்கலாம், எவனுமே நெருங்க முடியாது. காரணம், தேவன் உங்களோடு இருக்கிறார், நீங்கள் அவரோடு இருக்கிறீர்கள். எந்த நாளும் சுகமாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வார். நம்ம எல்லாரும் எழுந்திருந்து ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.